இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லியில் மோடி தலைமையில் மத்திய பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம். உளவுத்துறையின் தோல்வியை மறைக்கும் முயற்சி என காங்கிரஸ் கண்டனம். பீகாரில் மீண்டும் என்டிஏ ஆட்சி என்பது பாஜக ஊடகங்களின் திசை திருப்பும் முயற்சி. அதிகாரிகளுக்கு உளவியல் ரீதியாக அழுத்தம் அளிப்பதாகவும் தேஜஸ்வி குற்றச்சாட்டு. நெல் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்த மத்திய குழுவினர் 2 வாரங்களாகியும் முடிவை அறிவிக்காததால் விவசாயிகள் ஏமாற்றம். தமிழ்நாட்டில் 18ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வணக்கம். டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக பிரதமர் திரு மோடி தலைமையில் மத்திய பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் சற்று முன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலைய நுழைவாயில் அருகே நேற்று முன்தினம் மாலை 6:52 மணிக்கு வெள்ளை நிற ஹூண்டாய் i20 கார் ஒன்று பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியதில் 13 பேர் உயிரிழந்தனர். 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது உளவுத்துறையின் தோல்வி என்று விமர்சித்த காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திருமதி சுப்ரியா ஸ்ரீநேத் காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் கூட கூறாமல் பிரதமர் பூட்டான் சென்றது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். இதனிடையே பூட்டான் பயணத்தை முடித்து இன்று மதியம் டெல்லி திரும்பிய திரு மோடி விமான நிலையத்தில் இருந்து நேரடியாக லோக்நாயக் அரசு மருத்துவமனைக்கு சென்று அங்கு கார் வெடிப்பில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இதையடுத்து பிரதமர் தலைமையில் பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழுவின் உயர்மட்ட கூட்டம் டெல்லியில் சற்று முன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், என்ஐஏ மற்றும் உளவுத்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். எல்லையில் கண்காணிப்பை மேம்படுத்துதல், சைபர் பாதுகாப்பில் கூடுதல் கவனம் மற்றும் உள்நாட்டு உளவுத்துறை பிரிவை வலுப்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லி கார் வெடிப்பின் பின்னணியில் வெளிநாட்டு தொடர்பு அல்லது பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் பங்களிப்பு உள்ளதா என்பதை உளவுத்துறை ஆராய்ந்து வருவதாக கூறப்படுகிறது. டெல்லியில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹரியானாவின் ஃபரீதாபாத்தில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு சிக்கிய 360 கிலோ வெடிப்பொருட்கள், டைமர் கருவிகள், சிறிய ஆயுதங்கள் ஆகியவை எல்லை தாண்டி கடத்தி வரப்பட்டிருக்கலாம் என்றும் பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் ஜெய்ஷ்-இ முகமது அமைப்புக்கு தாக்குதலில் தொடர்பு இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. டெல்லியில் வெடித்து சிதறிய காரை ஓட்டி வந்த மருத்துவர் உமர் நபி கடந்த ஜனவரி மாதமே டெல்லி செங்கோட்டை பகுதியை அடிக்கடி நோட்டமிட்ட விவரம் கைப்பற்றப்பட்ட அவரது செல்போன் தகவல்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. ஃபரீதாபாத்தில் உள்ள அல் ஃபலா பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணியாற்றி வந்த இவர் 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் காஷ்மீரில் இருந்து டெல்லி சென்றதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே அல் ஃபலா பல்கலைக்கழகத்தில் படித்து வரும் வேறு யாருக்கேனும் இதில் தொடர்பு உள்ளதா என என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் ஃபரீதாபாத் வெடிபொருள் பறிமுதல் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 2 மருத்துவர்களுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் தங்கள் வளாகத்தில் சந்தேகத்திற்குரிய ரசாயனம் அல்லது வெடிபொருள் பதுக்க இடமளிக்கப்படவில்லை என்றும் அல் ஃபலா பல்கலைக்கழகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. கார் வெடிப்பு சம்பவம் குறித்து டெல்லி போலீசார் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த நிலையில் வழக்கு விசாரணை என்ஐஏவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து 10 பேர் கொண்ட சிறப்பு குழுவை அமைத்து என்ஐஏ விசாரணை நடத்தி வருகிறது. பாஜக ஆதரவு ஊடகங்களின் திசை திருப்பும் முயற்சியே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் என மெகா கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் திரு தேஜஸ்வி யாதவ் விமர்சித்துள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக, ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் கட்சிகளின் மகா கூட்டணிக்கும் இடையே பலத்த போட்டி நிலவியது. 243 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட அந்த மாநிலத்தில் முதல் கட்டமாக கடந்த 6ஆம் தேதி 121 தொகுதிகளுக்கும், இரண்டாவது கட்டமாக நேற்று 122 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. முதல் கட்ட தேர்தலில் 65% வாக்குகளும், இரண்டாம் கட்ட தேர்தலில் 67% வாக்குகளும் பதிவாகின. நேற்று மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு முடிவடைந்தவுடன் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டன. ஜேவிசி கருத்து கணிப்பின்படி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 135 முதல் 150 தொகுதிகள் கிடைக்கும் என தெரியவந்துள்ளது. மகா கூட்டணிக்கு 88 முதல் 103 தொகுதிகள் வரை கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரு பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி உட்பட மற்ற கட்சிகளுக்கு 6 இடங்கள் வரை கிடைக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 133 முதல் 148 தொகுதிகள் கிடைக்கும் என்றும், மகா கூட்டணிக்கு 87 முதல் 102 தொகுதிகள் கிடைக்கும் என பீப்பிள்ஸ் இன்சைட் தெரிவித்துள்ளது. மேட்ரிஸ் கணிப்பில் என்டிஏவுக்கு 147 முதல் 167 தொகுதிகள் கிடைக்கிறது. மகா கூட்டணிக்கு 70 முதல் 90 தொகுதிகள் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது.
தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 145 முதல் 160 இடங்களும், மகா கூட்டணிக்கு 73 முதல் 91 இடங்கள் கிடைக்கும் என டைனிக் பாஸ்கர் கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. பீப்பிள்ஸ் பல்ஸ், பீப்பிள்ஸ் இன்சைட், சாணக்கியா உள்ளிட்டவையும் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியே ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்துள்ளன. ஜர்னோ மிரர் என்ற செய்தி நிறுவனம் மட்டும் மகா கூட்டணி 130 முதல் 140 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று கணித்துள்ளது. அதே சமயம் இந்த தேர்தலில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜன் சுராஜ் கட்சிக்கு ஒற்றை இலக்கத்திலேயே இடங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பாட்னாவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திரு தேஜஸ்வி யாதவ், பாஜக கூட்டணி ஆட்சி மீதான அதிருப்தி காரணமாக மக்கள் அதிக அளவில் திரண்டு வந்து வாக்களித்துள்ளதாகவும் மக்கள் மாற்றத்தை விரும்புவதாகவும் தெரிவித்தார். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியே மீண்டும் வெற்றி பெறும் என்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பாஜக ஆதரவு ஊடகங்களில் திசை திருப்பும் முயற்சியே என்று அவர் குற்றம் சாட்டினார். அதிகாரிகளுக்கு உளவியல் ரீதியாக அழுத்தம் அளிக்கும் முயற்சியே இத்தகைய கருத்து கணிப்புகள் என்று திரு தேஜஸ்வி யாதவ் சுட்டிக்காட்டினார். எனவே இந்த கருத்து கணிப்புகளை கண்டு மகிழ்ச்சியடையவோ வருத்தப்படவோ எதுவும் இல்லை என்றும் அவர் கூறினார். நெல் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்த மத்திய குழுவினர் 2 வாரமாகியும் எந்த முடிவையும் அறிவிக்காதது ஏமாற்றம் அளிப்பதாக டெல்டா மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தஞ்சை, திருவாரூர், கும்பகோணம், நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கடந்த மாதம் கொட்டிய கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் நீரில் மூழ்கின. இதுபோல அரசு கொள்முதல் நிலையங்களுக்கு முன்பு கொட்டப்பட்டிருந்த நெல் மணிகளும் நனைந்தன. இதையடுத்து கொள்முதலுக்கான ஈரப்பதத்தை 17% இருந்து 22% மத்திய அரசு உயர்த்த வேண்டும் என்று டெல்டா மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். தொடர்மழை, காற்றின் ஈரப்பதம் உள்ளிட்ட காரணங்களால் தார்பாய் போட்டு கொட்டி வைக்கும் நெல்மணிகளின் ஈரப்பதமும் அதிகரிப்பதாக கூறிய விவசாயிகள் அதனால் கடும் நஷ்டத்தை சந்திக்க நேரிடுவதாக வேதனை தெரிவித்தனர். விவசாயிகளின் கோரிக்கை மீது உடனே நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஸ்டாலினும் மத்திய அரசை வலியுறுத்தினார். இதையடுத்து கடந்த மாதம் 26ஆம் தேதி நெல்லின் ஈரப்பதத்தை ஆய்வு செய்ய 3 மத்திய குழுக்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தன. திருச்சி, புதுக்கோட்டை, தேனி, மதுரை ஆகிய மாவட்டங்களில் மத்திய உணவுத்துறை துணை இயக்குநர் திரு ஆர்.கே. சஹி தலைமையில் தொழில்நுட்ப அலுவலர்கள் திரு ராகுல் சர்மா, திரு தனுஜ் சர்மா அடங்கிய குழுவினர் ஆய்வு செய்தனர். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் அத்துறையின் இணை இயக்குநர் திரு பி.கே. சிங் தலைமையில் தொழில்நுட்ப அலுவலர்கள் திரு சோபித் சிவாஜ், திரு ராகேஷ் பரலா ஆகியோர் அடங்கிய குழுவினர் நெல்லின் ஈரப்பதத்தை ஆய்வு செய்து விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தனர். கடந்த மாதம் 26, 27, 28 ஆகிய 3 நாட்கள் ஆய்வு செய்த மத்திய அரசின் குழு 2 வாரத்திற்கு மேலாகியும் இதுவரை ஈரப்பத அளவு தளர்வு குறித்து முடிவுகளை தெரிவிக்காதது ஏமாற்றம் அளிப்பதாக டெல்டா மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வார்தா புயல் வந்துச்சு, நெவர் புயல் வந்துச்சு, கஜா புயல் வந்துச்சு, தானே புயல் வந்துச்சு. மத்திய அரசு குழு ஒரு குழு அனுப்ப வேண்டியது. மத்திய அரசு குழுங்கிறதுக்கு தொடர்ந்து வர்றது எதுக்கு வர்றீங்க? நீங்கள் ஆகாய விமானத்தில் பறந்து வர்றீங்க. இந்த அறிக்கை எழுதி கொடுக்கறதுக்கு இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் அவ்வளோ லேட் ஆகுதா? நீங்கள் கொடுத்து தான் என்ன, நம்ம கொடுக்காட்டி தான் என்னால? விவசாயி செத்த பிறகு இந்த அடுத்த மழை வரப்போகுது. எதுக்கு இந்த குழு வருது? ஆனால் இந்த மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுது. காவிரி சமவெளி மாவட்டங்களில் பெய்த குறுவையின் அறுவடையின் பொழுது பெய்த மழையினால் நெல்மணிகள் பாதிக்கப்பட்டது. ஈரப்பத தளர்வு வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு எழுதிய கடிதத்தை அடுத்து மத்திய அரசு அலுவலர்கள் வந்து பார்வையிட்டார்கள், ஆய்வு செய்தார்கள். 10 தினங்களுக்குள் நாங்கள் அதை பற்றிய அறிவிப்பு தருவோம் என்று சொல்லி சென்றார்களே தவிர இன்று வரை 15 தினங்கள் கடந்தும் இதுவரை அதற்கான எந்த ஒரு அறிவிப்பையும் தரவில்லை. தமிழ்நாட்டில் அடுத்த மழை தொடங்க உள்ள நிலையில் மத்திய அரசின் மெத்தன போக்கால் தமிழ்நாடு விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக டெல்டா விவசாயிகள் கூறினர். தமிழ்நாடு அரசும் மாநில மக்களும் விடுக்கும் கோரிக்கைகளை மத்திய அரசு கண்டும் காணாதது போல இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். நெல் ஈரப்பதம் விவகாரத்தில் 10 நாட்கள் கடந்த பிறகும் தமிழ்நாட்டு விவசாயிகளை மத்திய பாஜக அரசு வஞ்சிப்பது தமிழர்களுக்கும் தமிழ் இனத்திற்கும் செய்யும் துரோகம் என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். தமிழ்நாட்டில் கனமழை பெய்து வரும் நிலையில் வரும் 18ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை மாநிலத்தில் இயல்பை விட 3%, சென்னையில் 15% குறைவாகவும் பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடியில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் இன்று பலத்த காற்றுடன் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். புதுக்கோட்டை மாநகர் பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டியது. அரண்மனை வீதியில் உள்ள பழமையான வேப்பமரம் சாய்ந்ததில் அருகில் இருந்த வீடு ஒன்று சேதமடைந்தது. வீட்டில் இருந்த 7 பேரும் உடனடியாக வெளியேறியதால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் ஏற்படவில்லை. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து செயல்பட்டு மரத்தை அப்புறப்படுத்தினர்.
இதற்கிடையே தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, குமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் 4 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ள வானிலை மையம் 17, 18 ஆகிய தேதிகளில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய அரசு பணிகளுக்கான UPSC முதன்மை தேர்வில் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற தமிழ்நாட்டு மாணவர்கள் அதிகம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். நாடு முழுவதும் IAS, IPS, IFS உள்ளிட்ட உயர் பதவிகளை நிரப்புவதற்காக நடத்தப்படும் UPSC தேர்வு முதல் நிலை தேர்வு, முதன்மை தேர்வு, நேர்காணல் என 3 படிநிலைகளில் நடத்தப்படுகிறது. அதன்படி கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற்று முடிந்த UPSC முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதில் தமிழ்நாடு மாணவர்கள் 155 பேர் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். இது கடந்த ஆண்டை விட 13.97% அதிகமாகும். கடந்த ஆண்டு நடைபெற்ற UPSC முதன்மை தேர்வுகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 136 மாணவர்களை வெற்றி பெற்ற நிலையில் தற்போது 155 மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். குறிப்பாக நான் முதல்வன் திட்டத்தில் தமிழ்நாடு அரசின் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றவர்கள் கடந்த ஆண்டு 48 பேர் தேர்ச்சி பெற்றனர். ஆனால் நடப்பாண்டில் 87 மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். அதாவது தமிழ்நாட்டிலிருந்து வெற்றி பெற்ற 155 மாணவர்களில் 87 பேர் தமிழ்நாடு அரசின் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றவர்கள் ஆவர். 48 பேர் லாஸ்ட் டைம் கிளீம்னாங்க, இந்த வாட்டி 87 பேர், ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்குன்னு வைங்களேன். இந்த இதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் முதல்வன் ஸ்கீம். ஆன்லைன் கோச்சிங் கொடுத்தோம். சில பேர் வெளியூர்லேருந்து வர முடியாதவங்க அல்லது எங்கேயா படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஆன்லைன் கோச்சிங் கொடுத்து அதனால் வந்து இந்த ரிசல்ட் வந்து டபுள் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக அரசாங்கம் உதவுச்சு. தமிழ்நாட்டு மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் ஒட்டுமொத்தமாக 13.97% அதிகரித்துள்ள நிலையில் அரசு பயிற்சி மைய மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 77% அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் அதிகரிப்புக்கு நான் முதல்வன் திட்டம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக மாணவ மாணவிகள் தெரிவித்துள்ளனர். கோச்சிங் சென்டர்ஸ் அப்படின்னா வந்து ஒரு பக்கம் அஃபோர்டபிலிட்டி, இன்னொரு பக்கம் வந்து எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்குது. சம்டைம்ஸ் நம்மளை மிஸ்டைரக்ட் பண்ணுறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் வச்சு பார்க்கும்போது இங்கே நான் முதல்வனில் இருக்க ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் டு த பாயிண்ட்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து ரொம்ப காம்ப்ரிஹென்சிவாக சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் இவங்க ப்ரொவைட் பண்ணுற டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே டெல்லியில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கனால ஸோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து நம்ம அப்ஸ்கில் ஆகிறோம். அரசு பயிற்சி மையத்தில் பயின்று கடந்த ஆண்டு 35.29% மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற நிலையில் நடப்பாண்டில் 54.84% மாணவர்கள் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். மாணவர்களின் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்காக தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகள் காரணமாக வரும் ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மாணவர்களின் வெற்றி வாய்ப்பு மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி வருவது செய்தி துளிகள். அமெரிக்க அதிபராக மீண்டும் பதவியேற்றது முதல் H-1B விசா திட்டத்தை கடுமையாக எதிர்த்து வந்த ட்ரம்ப் திடீரென அதற்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளார். சிக்கலான உயர் தொழில்நுட்ப பணிகளுக்கு தேவையான திறமையான பணியாளர்கள் அமெரிக்காவில் இல்லை என்று கூறியவர் உலகம் முழுவதும் இருந்து திறமையானவர்களை அமெரிக்கா ஈர்ப்பது மிக அவசியம் என்று தெரிவித்துள்ளார். H-1B விசா திட்டத்தில் அதிகம் பயன்பெறுவது இந்தியர்கள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் பணிபுரிய வரும் வெளிநாட்டினர் இந்த விசாவை பெற 88 லட்சம் ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டும் என ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்த நிலையில் இவ்வாறு அவர் கூறியுள்ளார். பிரான்ஸ் அரசின் உயரிய அங்கீகாரமான ஷெவாலியர் விருது பெறும் தோட்டாதரணிக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒளிரும் தந்தை பெரியாரின் ஓவியத்தை தந்து நம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்திய தோட்டாதரணிக்கு ஷெவாலியர் விருது அறிவிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய அளவிலான ஐஸ் ஸ்கேட்டிங் ஹாக்கியில் தமிழக அணிக்காக விளையாடி தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்று சொந்த ஊர் திரும்பிய பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த 6 மாணவர்களுக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பேண்டு வாதியம் முழங்க மாலை அணிவித்த கிராம மக்கள் அவர்களுக்கு இனிப்பு வழங்கி ஊர்வலமாக அழைத்து வந்தனர். சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை இலவச உணவு வழங்கும் திட்டத்தை வரும் 15ஆம் தேதி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். வால்டாக்ஸ் சாலை அருகே கட்டப்பட்டு வரும் புதிய சமுதாய நல கூடத்தினை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய மேயர் திருமதி பிரியா இதனை தெரிவித்தார். வரக்கூடிய 15ஆம் தேதி இத்திட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இத்திட்டம் துவங்கி வைக்கப்பட இருக்கிறது. திருச்சியில் அடுத்த ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி சமத்துவ நடைப்பயணம் தொடங்க உள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு வைகோ நடைப்பயணத்தை திரு ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக கூறினார். ஜனவரி 2ஆம் தேதி அன்று திருச்சி மாநகரில் தொடங்கும் சமத்துவ நடைப்பயணத்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆர் உயிர் சகோதரர்
மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். உதகை அருகே உள்ள மசினகுடி நெடுஞ்சாலையில் திடீரென வழிமறித்த ஒற்றை யானையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். வனப்பகுதியில் இருந்து அவ்வப்போது வெளியேறும் யானை, புலி, கரடி உள்ளிட்ட விலங்குகள் சாலைகளில் உலா வருவதால் வாகன ஓட்டிகள் கவனமாக வாகனங்களை இயக்குமாறு வனத்துறை எச்சரித்துள்ளது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 595 புள்ளிகள் அதிகரித்து 84,466 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 181 புள்ளிகள் உயர்ந்து 25,876 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்க விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 92,800 ரூபாயாகவும், ஒரு கிராம் 11,600 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 173 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டம் டெல்லியில் நடைபெற்று வருகிறது. பாஜக ஆதரவு ஊடகங்களின் திசை திருப்பும் முயற்சியே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் என மகா கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் விமர்சித்துள்ளார். நெல் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்த மத்திய குழுவினர் 2 வாரமாகியும் எந்த முடிவையும் அறிவிக்காதது ஏமாற்றம் அளிப்பதாக டெல்டா விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.